அனைவரும் அமர்ந்திருந்து எமது சபையின் வரலாற்று சுருக்கத்திற்கு செவிமடுப்போம். புனித ஜோசவாஸ் அருட் சகோதரிகளினும் நாமம் தாங்கிய எம் சபையானது 2009 ஆண்டு புரட்டாதி மாதம் 29ஆம் திகதியன்று இந்தியாவின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இலங்கை வாழ் அகதிகளுக்காகவும் அவர்களது இயலாமையில் பங்கு கொள்ளும் நோக்கில் அருட் சகோதரி மேரி டாலர் அவர்கள் 7 இளம் பெண்களை இணைத்து இச்சபையை ஆரம்பித்தார். இவ்வாறு 7 சகோதரிகளுடன் ஆரம்பித்த எம் சபையானது இறை ஆசிரோடு படிப்படியாக தனது வளர்ச்சி பாதையை நோக்கி பயணித்தது. பின்னர் இலங்கையின் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயர் பேரருட் கலாநிதி ராயப்பு ஜோசப் ஆண்டகையின் அனுமதியோடு இலங்கையில் ஏற்பட்ட யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஈழத் தமிழ் மக்களின் மெனக்குமுறல்களையும் கண்ணீர்களையும் துடைக்க அடிக்கடி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்து முகாம்களில் இருந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு பணிபுரிந்து வந்தனர். பின்னர் மன்னார் பகுதியின் களிமோட்டை பிரதேசத்தில் சபை தலைவியின் தலைமையில் அவ்வணியை தொடர்ந்து ஆற்ற சிறுகண்டல் பங்கில் பாதம் பதித்தனர். அன்றைய காலகட்டத்தில் மன்னார் மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலராக பணியாற்றிய மேதகு ஆயர் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டகையுடைய உதவியுடனும் மறை மாவட்டத்தின் முழு ஆதரவுடனும் தம் பணிகளை செவ்வனே ஆற்றி வந்தனர். கடவுளின் வார்த்தைக்கு கொடுத்து சமூகங்களை உருவாக்கி அர்ப்பணிப்பு மிக்க சேவையால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் எனும் தனிவரத்தின் அடிப்படையில் ஏழை எளியவருக்கு இன்முகத்தோடு உதவுதல் எனும் தூர நோக்கோடு தம் பணியை ஆற்றி வந்தனர். இவ்வாறாக பங்கு பணி, கல்வி பணி, சமூக பணி ஆகியவற்றை இலங்கையிலும் இந்தியாவிலும் மேற்கொண்டு வந்தனர். இதன் வழியாகவும் இறைவனின் பூரண அருள் ஆசிரோடும் அருட் சகோதரிகளின் அதிகரிப்புடன் எம் சபை வளர்ச்சி அடைந்தது. மேலும் 2017ஆம் ஆண்டு மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக பொறுப்பேற்ற அதிவணக்கத்திற்குரிய ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகி அவர்களின் ஆதரவுடனும் கடவுளின் ஆசிருடனும் கூடிய தூயாவியின் வழிநடத்தலோடு முழு மறை மாவட்டத்தின் ஆதரவை பூரணமாக பெற்று எம் சபை வளர்ச்சி கண்டது. இதற்கு கடவுளின் பேரிரக்கமும் தூய ஆவியானவரின் வழிநடத்தலுமே காரணமாகும். இவ் ஆசிருடன் கூடிய எம் சபையின் வளர்ச்சியினை 2018ஆம் ஆண்டு எம் சபைக்கான மறை மாவட்ட அங்கீகாரம் கிடைத்த போது உணர்ந்து கொண்டதுடன் கடவுள் எம் சபையின் பணி இவ்வுலகிற்கு வேண்டும் என்று திருவுளம் கொண்டுள்ளார் என்பதை இவ்வளர்ச்சி பயணங்களினூடாக உணர்ந்து கொண்டோம். இவ்வாறாக இன்று எம் சபையானது இந்தியாவில் 9 மறை மாவட்டங்களிலும் 19 குழுமங்களும், இலங்கையில் மன்னார் மறை மாவட்டத்திலும் கொழும்பு உயர் மறை மாவட்டத்திலும் 6 குழுமங்களாக இருந்து எம் இறை பணியை ஆற்றி வருகின்றோம். எம் சபையில் 71 அருட் சகோதரிகளும் 14க்கு மேற்பட்ட உருவாக்கு நிலை மாணவர்களும் காணப்படுகின்றமையானது இறைவன் எம்மோடு கூடவிருந்து வழி நடத்துகின்றார் என்பதை காண்பிக்கின்றது. அத்தோடு எம் பணி ஈழத்து மக்களோடு மட்டுமல்லாது மலையக வாழ் மக்களுக்கும் எம் பணி சென்றடைய வேண்டுமெனும் நோக்குடனே கொழும்பு உயர் மறை மாவட்டத்தில் ஒரு குழுமத்தை அமைத்து மலையக மக்களிடையே எம் சேவைகளை முன்னெடுத்து வருகின்றோம். இதன் வழியாக இந்த உலக மாந்தர் அனைவரும் ஆன்மீகத்துடன் கூடிய விழுமிய வாழ்வை வாழ்ந்து கிறிஸ்துவின் சாட்சிகளாக மாறிட நாம் கடவுளின் துணையோடு இறையரசை கட்டியெழுப்புவோம் எனும் பணிக்கூற்றினை முதன்மையாக கொண்டு நாங்கள் பணிபுரிந்து வருகின்றோம்.
இப்பொழுது நற்கனி கொடுக்கும் வாழ்க்கை பாதையில் முழு மன சுதந்திரத்தோடும் நம்பிக்கையோடும் உங்களை தெய்வீக இயேசுவுக்கு அர்ப்பணமாக்கும் இந்நாள் முதல் அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அடிகளனாய் அணிந்து கொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவார் என்ற இறை சிந்தனையோடு பீடத்தின் முன்பு நவதுறவிகளான சகோதரி சஜிதா மற்றும் சகோதரி ஜெஸ்மிலா ஆகியோரின் கரங்களை அவர்களின் பெற்றோர் சபை தலைவியின் கரங்களில் ஒப்படைக்கின்றார்கள். இப்பொழுது அனைவரும் எழுந்து நின்று திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே அமைதி உங்களோடு இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று இந்த களிமோட்டை கிராமத்தில் இருக்கும் இந்த ஆலயத்தில் கூடியிருப்பது புனித யோசப் வாஸ் சகோதரிகளில் 2 அருட்சகோதரிகள் அவர்களுடைய முதல் வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். மேரி சஜிதா செல்வநாயகம் மற்றும் ஜெஸ்மிலா அனஸ்டின் என்னும் அருட்சகோதரிகள் இன்று அவர்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பண வாழ்க்கையில் முதல் அர்ப்பணத்தை செய்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியிலே விசேடமாக மன்றாடுவோம். அவர்களுடைய இந்த துறவு வாழ்வு, அவர்களுடைய இந்த அர்ப்பண வாழ்வு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் உரிய பணிபுரிய இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டு நிற்போம். இப்போது எமது பாவ நிலையை உணர்ந்து பாவங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் எமது பாவ பொறுத்தலை கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை மிக நெருக்கமாய் பின்பற்ற வேண்டுமெனும் மன உறுதியை இந்த எங்கள் சகோதரிகளில் அருட்சகோதரி மேரி சஜிதா,
அருட்சகோதரி ஜெஸ்மிலா இவர்களில் தூண்டினீரே. அதனால் இவர்கள் தாங்கள் தொடங்கும் பயணத்தில் வெற்றி கண்டு உமக்கு முழுமையான இறை பெற்றுடன் பணிபுரியும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறுபிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தாம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் என்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தூய பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 5 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னதென்று பணியாளருக்கு தெரியாது. நான் உங்களை நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன்.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இப்பொழுது முதல் அர்ப்பணத்தை பெற இருக்கும் நவ துறவிகளை சபை தலைவி பெயர் சொல்லி அழைக்கின்றார். சகோதரி மேரி சஜிதா, சகோதரி ஜெஸ்மிலா, இப்பொழுது நவ துறவர கண்காணிப்பாளர் சபை தலைவியிடம் நவ துறவிகளின் ஆன்மீக பயணம் பற்றியும் இவர்களை புனித ஜோசவாஸ் அருட்சகோதரிகளின் குடும்பத்தில் அங்கத்தினராக இணைத்து கொள்ளும்படி அவர்களின் முதல் அர்ப்பணத்திற்கு பரிந்துரைக்கின்றார். சங்கைக்குரிய சபை தலைவி அவர்களே, சகோதரி மேரி சஜிதா மற்றும் சகோதரி ஜெஸ்மிலா ஆகியோரை எமது சபையின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி தங்களை கோருகின்றேன். இவர்கள் எமது சபையில் முதல் அர்ப்பணம் பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள் என உமக்கு தெரியுமா? சகோதரி மேரி சஜிதா, சகோதரி ஜெஸ்மிலா இவர்களோடு நான் கடந்த 2 வருடங்களாக பயணித்ததில் எனக்கு மனநிறைவை அளிக்கின்றது. இறைவனின் உன்னத அழைப்பை ஏற்று அழைத்தவரின் குரலுக்கு ஆம் என்று பதில் கூறி தங்களது உருவாக்க பயிற்சியில் இறை விசுவாசத்தோடும் பற்றுறுதியோடும் ஆன்மீக தாகத்துடனும் புனித ஜோசவாஸின் அடிச்சுவற்றை பின்பற்றி இறைவனுக்காக பணி செய்ய தங்களை அர்ப்பணிக்க முன்வந்துள்ளார்கள். இவர்கள் ஆன்மீகத்திலும் பணிவாழ்விலும் ஆர்வம் உள்ளவர்களாக வளர்ந்ததை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இவர்களது பெற்றோரின் செபமும் ஆழமான விசுவாசமும் இவர்களுக்கு உந்து சக்தியாக அமைந்திருந்தது. மேலும் எமது சபையில் கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் போன்ற வாக்குத்தத்தங்களை வாழ தயாராகி முழு நிறைவோடும் மன மகிழ்வோடும் தங்களது வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க முன்வந்துள்ளனர். மேலும் புனித ஜோசவாஸ் அருட்சகோதரிகள் சபையோடு இணைந்து கடவுளுடைய வார்த்தைக்கு உரு கொடுத்து சமூகங்களை உருவாக்கி அர்ப்பணிப்பு மிக்க சேவையால் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வோம் எனும் சபையின் விருது வாக்கை தம் வாழ்வாக்கி தம்மை முழுமையாக அர்ப்பணிக்க தயாராக உள்ள சகோதரி சஜிதா மற்றும் சகோதரி ஜெஸ்மிலா ஆகிய நவ துறவிகளை எம் சபையின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளும்படி எம் சபையின் நிறுவனரும் எமது சிரேஷ்ட அன்னையுமான தங்களிடம் அன்புடன் கேட்டு நிற்கின்றேன். அன்பான சகோதரிகளே, இறைவனிடமும் திரு அவையிடமும் நீங்கள் தேர்ந்து கொண்ட புனித ஜோசவாஸ் அருட்சகோதரிகளிடம் வழிகாட்டுதலையும் கொண்டு நவ துறவிகளாக
எல்லாம் வல்ல இறைவன் அவரின் அன்பால் உங்கள் நம்பிக்கைகளை நிறைவேற்றவும், அருட்சகோதரிகளாகிய நாங்கள் உங்களுக்கு உதவ எங்களையும் அவர் திடப்படுத்துவாராக. அனைவரும் இப்பொழுது மறையுரைக்கு செவிமடுப்போம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்னும் கருப்பொருளில் கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இந்த ஜூபிலி ஆண்டிலே பயணம் செய்கின்றோம். கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஆண்டில் தல திரு அவையோடு இணைந்து பயணிக்கின்றோம். நிறை பேறு பலன்களை அடைந்திட தொடர்ந்தும் நாம் நம்முடைய மறை மாவட்டங்களிலே பல்வேறு மேய்ப்பு பணி திட்டங்களை நாம் முன்னெடுத்து பயணிக்கின்றோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே எமது மகிழ்ச்சி இரட்டிப்பாகின்றது. மன்னார் மறை மாவட்டத்தை தளமாக கொண்டு இயங்கும் புனித ஜோசப் வாஸின் அருட்சகோதரிகளில் இருவர் சஜிதா, ஜெஸ்மிலா இன்று தமது முதல் வார்த்தை பாட்டை வழங்குகின்றார்கள். கடந்த 2 ஆண்டுகள் தமது நவசந்நியாச வாழ்வை பயிற்சியை மேற்கொண்டு இன்று ஆண்டவருக்கு தம்மை அர்ப்பணிக்க முன்வந்துள்ள இவர்களுக்கு எங்களுடைய செபங்களும் ஆசீரும் உரித்தாகுக. இன்றைய முதலாம் வாசகத்திலே இறைவனுடைய அழைப்பை பற்றி நாம் சிந்தித்தோம், வாசிக்க கேட்டோம். எரேமியா நூலிலே, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று ஆண்டவர் எரேமியாவை அழைக்கின்ற பொழுது எரேமியாவுக்கும் ஆண்டவருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உரையாடலை பார்க்கின்றோம். தொடர்ந்து வரும் வசனங்கள் இந்த உரையாடலை ஆழப்படுத்துகின்றன. எரேமியா சொல்லுகின்றார், என் தலைவனாகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே நான். ஆண்டவர் அதற்கு பதில் மொழி கூறுகின்றார், சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே, நான் யாரிடமெல்லாம் அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, வேத நூலிலே, வேதாகமத்திலே துறவற வாழ்வை பற்றி நேரடியாக பேசப்படவில்லை. குருத்துவத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் துறவறம் என்ற அந்த வார்த்தையை நேரடியாக வேத நூல் பயன்படுத்தவில்லை. ஆயினும் ரோமருக்கு எழுதிய கடிதத்திலே இந்த துறவறம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. ரோமருக்கு எழுதிய கடிதம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே துறவற வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை மறைகரமாக குறிப்பிடுகின்றது. அந்த வசனம் எப்படி என்றால், கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுக்காக வாழுகின்றவர்கள் என எண்ணிக்கொள்ளுங்கள். அதுதான் துறவற வாழ்வின் ஒரு அடிப்படையாக. அப்படி என்றால் துறவிகள் யார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் கடவுளுக்காக வாழ்கின்றவர்களே துறவிகள். இதை நான் ஜோசப் வாஸ் அருட்சகோதரிகளோடு போட்டு பார்க்க விரும்புகின்றேன், ஒப்பிட்டு பார்க்க விரும்புகின்றேன்.
யார் புனித ஜோசப் வாஸ் அருட்சகோதரிகள்? அவர்கள் புனித ஜோசப் வாஸின் ஆன்மீக வழியை பின்பற்றி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து கடவுளுக்காக வாழுகின்றவர்களே ஓர் புனித ஜோசப் வாஸ் அருட்சகோதரி. இதில் 3 விடயங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒன்று, கடவுளுக்காக வாழுகின்றவர்கள், கிறிஸ்துவில் இணைந்திருக்கின்றவர்கள், புனித ஜோசப் வாஸ் வழி நிற்கின்றவர்கள் என்ற அந்த 3 மறை உண்மைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வாழுகின்றவர்கள் தான் புனித ஜோசப் வாஸ் அருட்சகோதரிகள். அதனால்தான் 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் துறவற வாழ்வை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றது, எல்லா சந்தர்ப்பங்களிலும் துறவிகள் தங்களுடைய வாழ்விலே கிறிஸ்துவை முதன்மைப்படுத்தி வாழுங்கள் என்று குறிப்பிடுகின்ற அந்த ஏடு பெர்ஃபெக்டா கரிட்டாட்டிஸ் என்ற அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் ஏடு 1ஆம் வசனமே சொல்லுகின்றது, the religious life, the religious must follow Christ with greater freedom and imitate him more closely, leading a life dedicated to God. கடவுளுக்காக தங்களை முற்றுமுழுதாக அர்ப்பணித்து கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ்ந்து அவரை பின்பற்றுகின்றவர்கள்தான் துறவிகள் என்பதை 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கத்தின் துறவிகளுடைய வாழ்வு பற்றிய கையேடு சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த உலகம் எப்படிப்பட்டதென்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நம் எல்லாருக்கும் தெரியும். நுகர்வு கலாச்சாரம், கோளமயமாதல், பொருளாதார நெருக்கீடு, பின் நவீனத்துவம், இயற்கை வளங்கள் சுரண்டப்படல், தொழில்நுட்ப அறிவு, விழுமியங்களின் மாற்றம், நடத்தை பிறழ்வுகள், போதை வஸ்து, செயற்கை அறிவின் வளர்ச்சி என்றே அடுக்கிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாரிய மாறுபட்ட உலகத்திலே நாம் வாழுகின்றோம். டொமினிக்கன் சபை துறவி ஒரு இறையியலாளர் சொல்லுவார், கடவுள் அனுபவத்தில் நாம் வேரூன்றாவிடத்து சமகாலத்துக்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இது குருக்கள் துறவிகளாகி எங்களுக்கு பொருந்தும். அதனால் அந்த டொமினிக்கன் சபை துறவி சொல்லுகின்றார், கடவுள் அனுபவத்திலே நாங்கள் வேரூன்றவில்லை என்றால் காலத்தின் சவால்களுக்கு முன்னால் நாம் இயலாதவர்களாக மாறிவிடுவோம். நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தான் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 2வது நூலிலே 5வது அதிகாரத்திலே பவுலடியார் சொல்லுவார், you have been made ambassadors of Christ. நீங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாக நீங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள். அவரது பணியை செய்ய ஆற்றலற்ற எங்களைத்தான், மட்பாண்டங்கள் போன்ற எங்களை, உடையக்கூடிய எங்களை, பலவீனமான எங்களை, இயலாமை நிறைந்தவர்களை, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தன்னுடைய பணிக்கு அழைக்கின்றார். காலத்தின் சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த பணியை செய்வதற்கு ஆண்டவர் எங்களை சும்மா விடவில்லை. கொரிந்தியருக்கு எழுதிய 1வது கடிதத்திலே 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் நீங்கள் செல்வரானீர்கள். செல்வராகத்தான் உங்களை இந்த இடத்திலே ஆண்டவர் கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார். பலவீனமான எங்களை மக்களிடமிருந்து தெரிந்தெடுத்து தம்முடைய பணியை ஆற்றுவதற்காக
அதனால் தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொன்னார், இனி உங்களை ஊழியர்கள் என்று சொல்ல மாட்டேன், நண்பர்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய அழைப்புக்கு வலு சேர்க்கின்றார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான். அதுவும் இந்த ஜூபிலி ஆண்டிலே நம் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு, கடமை உண்டு. என்ன? கிறிஸ்துவிலே இன்னும் நாம் ஆழமாகி செல்லுகின்ற ஒரு காரியம். ஒருமுறை மறைந்த திருத்தந்தை இரண்டாவது அருளப்ப சின்னப்ப பாப்பரசர் புனிதர் குருக்கள் துறவிகளை பார்த்து சொன்னார், இன்றைய உலகம் உங்களிடமிருந்து வேறொன்றையும் எதிர்பார்க்கவில்லை, கிறிஸ்துவை மட்டுமே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். இந்த உலகத்திலே சமூக, அரசியல், பொருளாதாரத்தை நிறைவேற்ற பலர் இருக்கிறார்கள். ஆனால் குருக்கள் துறவிகளிடம் எதை கேட்கின்றார்கள்? இயேசுவை தான் கேட்கின்றார்கள். எங்களுக்காக மன்றாடுங்கள், எங்களை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை பற்றி நாங்கள் அறிய விருப்பம், வழிபாட்டுக்கு வாருங்கள், பூசை வையுங்கள். கிறிஸ்துவை தான் அவர்கள் கேட்கின்றார்கள். எங்களுடைய மதர் இங்கே இருக்கிறார். மதர் கடந்த வருடம் நம்முடைய சபைக்கு எல்லா அருட்சகோதரிகளுக்கும் ஒரு கடிதம் அனுப்பினார். மார்கழி மாதம். அதிலே நாம் கிறிஸ்துவை அனுபவித்து கிறிஸ்துவை கொடுக்க we empower the individuals to experience Christ's love. 7ஆம் தேதி 12ஆம் மாதம் எழுதிய கடிதத்திலே, சபையின் சகோதரிகளுக்கு எழுதிய கடிதத்திலே இந்த நிலையை அவள் சுட்டிக்காட்டி, அருட்சகோதரிகள், ஜோசபாஸ் அருட்சகோதரிகள் முதலிலே தங்களை கிறிஸ்துவுக்குள்ளே ஆழப்படுத்தி கொண்டு அதை பிறருக்கு கொடுக்கின்ற, அதனால்தான் ஜோசபாஸ் அருட்சகோதரிகளின் ஜாப்பு கான்ஸ்டிடியூஷன் இலக்கம் 7 இப்படி சொல்லுகின்றது, டு விட்னஸ் கிரைஸ்ட் த்ரூ அவர் டெடிகேட்டட் சர்வீஸ். இலக்கம் 7. இந்த ஆழமான கிறிஸ்துவை கொடுக்கின்ற பணியைத்தான் சஜிதா, ஜெஸ்மிலா நீங்கள் ஏற்றிருக்கின்றீர்கள், ஏற்கப் போகின்றீர்கள். இத்தகைய ஒரு குழும வாழ்வுக்குள்ளே வந்து ஜோசபாஸின் அருட்சகோதரிகளுக்கு குழும வாழ்வு என்பது அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் குழும வாழ்விலே கிறிஸ்துவை வாழ்ந்து அதை பிறருக்கு கொடுக்கின்ற அந்த நல்ல வாழ்வைத்தான் துறவற வாழ்வாக நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார் ஆண்டவர். கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்ந்து புனித ஜோசபாஸின் ஆன்மீகத்தையும் அடிச்சுவட்டையும் என்றும் பின்பற்றி நடக்க அவர்தாமே அருள் பாலிப்பாராக. ஆமென். இப்பொழுது ஆயர் அவர்கள் முதல் அர்ப்பணம் செய்யவிருக்கும் சகோதரிகளின் விருப்பத்தை சோதித்து அறிகின்றார். என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஏற்கனவே தண்ணீராலும் தூய ஆவியாராலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றீர்கள். இப்புதிய அர்ப்பண வாழ்வின் மூலம் இறைவனோடு
மிக நெருக்கமாக இருக்க நீங்கள் வாக்களிக்கிறீர்களா? ஆம், நான் வாக்களிக்கின்றேன். கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்ற நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் விண்ணக அரசின் அடையாளமாக கற்போடு வாழவும் தன்னலமற்ற வாழ்வை பிடிக்கவும் கீழ்ப்படிதலுக்கான தியாகத்தை மேற்கொள்ளவும் வாக்களிக்கின்றீர்களா? ஆம், நான் வாக்களிக்கின்றேன். இறைவா, உம்முடைய திருநாமத்தின் பேரில் குழுமியுள்ள புனித யோசேப்பாஸ் அருட்சகோதரிகள் அனைவரையும் உம் பேரன்பால் கண்கி அருளும். இன்று உமது அடியார்களான எம் சகோதரிகள் சஜிதா மற்றும் ஜெஸ்மிலா இவர்கள் தம்முடைய துறவற வாழ்வில் இச்சபையில் முழு அர்ப்பணத்தோடு வாழ தெளிவாய் முடிவெடுத்துள்ளார்கள். ஆகவே உம்முடைய திருவுளத்தை உண்மையாக தேடுவதற்கும் விடாமுயற்சியுடன் அதை நிறைவேற்றுவதற்கும் இவர்களுக்கு அருள் புரிவீராக. கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது புதிதாக வார்த்தைப்பாடு கொடுக்க இருப்பவர்கள் மெழுகுதிரிகளை ஏந்திய வண்ணம் தங்களது அர்ப்பண செபத்தை இறைவன் முன்னிலையிலும் சபை தலைவியின் முன்னிலையிலும் இறை சமூகத்தின் முன்னிலையும் எடுத்துரைக்க வருகின்றார்கள். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. For the greater glory of God, I, Sister Mary Sajitha Selvanayagam, I, Sister Jesmila Ernestine, moved by the firm desire to consecrate myself more intimately to Christ and to follow Him more closely by my whole life. In the presence of the Most Holy Trinity, Blessed Virgin Mary, Saint Joseph our protector, Saint Josephus our patron, in the presence of my sisters and in the hands of Reverend Sister Mary Dollar, the Superior General, I make vow to God for 1 year to follow Christ in chastity, poverty, and obedience according to the constitutions and directives of the congregation of the Sisters of Saint Josephus. May God our Father, who initiated this commitment in me, continue to shower His blessings upon me, that I may persevere today and forever. Amen. நிற்க வேணும்.
சபையின் அடையாளமாகிய புனித ஜோசவாசின் உருவ அடையாள சின்னத்தை ஆயர் அவர்கள் ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தையே, இறைவா, இவ்வேளையில் உமாசீரை இறைஞ்சுகின்றோம். புனித யோசேப்பாசின் உருவாடையாள சின்னமானது இவர்களை வழிநடத்தும் கருவியாகவும் நற்பணியின் ஊற்றாகவும் தீயவனிடமிருந்து பாதுகாப்பும் கேடயமாகவும் அமைவதாக. முதல் அர்ப்பணத்தை செய்த சகோதரிகள் அணியக்கூடிய சபையின் அடையாள சின்னமாகி புனித யோசவாசின் உருவ சின்னத்தை சபை தலைவியிடமிருந்து பின்வரும் செபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அன்பு சகோதரிகளான மேரி சஜித்தா மற்றும் ஜெஸ்மிலா, எமது சபையின் அடையாள சின்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மீட்பரான இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்தில் தாங்கி மென்மையாய் அன்பு செய்யுங்கள். எமது பாதுகாவலரான புனித ஜோசப் வாசின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்விலும் இறப்பிலும் கிறிஸ்துவின் மகிமையில் வெற்றி கொள்வீர்களாக. ஆமென். புதிதாக அர்ப்பண வாக்குறுதி அளித்த அருட்சகோதரிகள் நமது துறவற குழுமத்தின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரிகளே, இப்பொழுது நீங்கள் புனித ஜோசவாஸ் அருட்சகோதரிகள் சபையின் உறுப்பினராகவும் எம்மில் ஒருவராகவும் இருக்கின்றீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். தாய் திரு அவையின் பெயரால் நமது சபை உங்களிடம் ஒப்படைக்கும் பணிகளை பிரமாணிக்கத்துடன் நிறைவேற்றுவீர்களாக. இப்பொழுது எல்லோரும் புதிதாக அர்ப்பணம் செய்த அருட் சகோதரிகளுக்கு கரோலு எழுப்பி எமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இப்பொழுது புதிய அருட் சகோதரிகள் ஆயரின் ஆசீரையும் வாழ்த்தையும் பெற்றுக் கொள்கின்றனர். அதனைத் தொடர்ந்து சபை தலைவியும் ஏனைய அருட்சகோதரிகளும் அன்பின் முத்தம் கொடுத்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். நிறைவாய்
நம்முடைய தேவைகளுக்காக செபிக்கிற இந்த வேளையிலே சிறப்பாக இறைவனுடைய இரக்கத்தினால் கடவுளுடைய கொடையாக தேவ அழைத்தலை பெற்றிருக்கிற இந்த அருட்சகோதரிகளுக்காகவும் இவருடைய அன்பு பெற்றோருக்காகவும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுவோம். இவர்கள் தங்களுடைய வாழ்விலே என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும், எங்கள் மத்தியிலே தேவ அழைத்தல்கள் பெருகவும் கரங்களை குவித்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நல்ல ஆயனேயும் இறைவா, திருமகனி உலகில் விட்டு சென்று இறையரசு பணியை தொடர்ந்து ஆற்ற நீர் தேர்ந்து கொண்ட இறை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட பணியை செவ்வனே ஆற்ற தேவையான ஆசிரை கொடுத்து வழி நடத்தவும், சிறப்பாக எம் சபையினை வழிநடத்தி வரும் எம் பாசமிகு ஆயர் தந்தையின் வாழ்வில் தேவையான உடலுள்ள ஆன்மீக சுகமளித்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. சகோதரிகள் தாங்கள் கொடுத்த வார்த்தை பாட்டிற்கு ஏற்ப உமக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து உம்மை சிக்கன பற்றி கொண்டு இவர்களது உடலுள்ள ஆன்மாவிற்கு எதிராக வருகின்ற எல்லா சவால்களையும் வெற்றி கொள்ள தேவையான ஞானத்தையும் திடத்தையும் பலத்தையும் கொடுத்திடவும், இவர்களையும் சபைக்கு வந்தளித்த பெற்றோர் சகோதரர்களுடைய வாழ்வும் பேரருளால் நிரப்பப்படவும் அருள் பொழிய வேண்டும் என்று இறைவா மன்றாடுகின்றோ. நோய்களினாலும் தொடர்ந்து நடைபெறும் நாட்டு போர்களினாலும் அமைதி இழந்து வாழும் மானிடர் வாழ்வில் தேவையான ஆசிரை கொடுத்து அவர்கள் வாழ்வு அமைதி பெற்று மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. அனைத்து அருள் சகோதரிகளின் வாழ்விலும் உடனிருப்பு எப்போதும் இருக்கவும்
இச்சபையின் தலைவி எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் சித்தத்தால் நடைபெறவும் அவருக்கு தேவையான உடலுள்ள சுகமளித்து காத்தருளவும் தொடர்ந்தும் அன்பு பணிய இவர்கள் மகிழ்வுடன் ஆற்றவும் நல்ல அழைத்தல்கள் கிடைக்கவும் இச்சபைக்கு தேவையான உமாசீர் அனைத்தும் இவர்களுக்கு கிடைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. மௌனமாக செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளையும் இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே உம்முடைய கரங்களுக்கு தங்களை அர்ப்பணமாக்கி இருக்கிற இந்த சகோதரிகளை நீர்தாமே உம்முடைய ஆவியால் புனிதப்படுத்தியருளும். இங்கிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வாழுகின்ற பொழுதே நாங்கள் நன்மையான காரியங்களை செய்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக விசுவாசத்திலே வளர உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஒளியில் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். பலியாக எதை உனக்கு
வந்த என்னையே நான் உமக்களிக்கின்றேன். மனமு வந்த என்னையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளதை பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இதை தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் தருவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் தருவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க நான் பணிகின்றேன். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக இதை உனக்கு. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, துறவு முதல் வார்த்தை பாட்டை கொண்டாடுகின்ற இவர்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளையும் மன்றாட்டுக்களையும் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அடியார்களுடைய வாழ்வின் முதற்கனிகள் உமது அருள் துணையால் மிகுந்த பயன் தருவனவாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வாடாமலராய் புனித கன்னிமரியிடம் இருந்து தோன்றிய எங்கள் ஆண்டவர் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்து தம் வாழ்க்கையினால் கற்பின் மாண்பினை விளங்கச் செய்தார். அவர் என்றும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற
கருத்தாயிருந்து எங்களுக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து முற்றும் உமக்கு உகந்த பலிப்பொருளாக தம்மையே ஒப்புக் கொடுக்க திருவுளமானார். பொருட்டு இவ்வுலகில் அனைத்தையும் துறந்து தங்களை இழந்து மாண்புக்குரிய உமக்கு ஊழியம் புரிவதற்காக அவர் இவர்களை நேர்ந்தளித்தார். இவர்கள் செல்வத்தை விண்ணகத்தில் அடைவார்கள் எனவும் உறுதியளித்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் அடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் இமானுவேல் பெர்னாண்டோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது சபையின் பாதுகாவலர் புனித ஜோசப்பா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் அருந்திய திரு உணவு எங்களுக்கு பேரின்பம் தருவதாக. இவ்வாறு இதன் ஆற்றலால் உமடியார்கள் இவர்கள் தாங்கள் மேற்கொண்ட துறவு கடமைகளை பற்றுறுதியுடன் நிறைவேற்றி உமக்கு மனமு வந்து ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசீர் பெறுவதற்கு தலைகுனிந்து மன்றாடுவோம். நல்லுணர்வுகளை தூண்டி எழுப்பும் இறைவன் நல்லெண்ணங்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்து உண்மையுடன் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்தி நீங்கள் வாக்களித்தவற்றில் நிலைத்திருக்கச் செய்வாராக. நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள ஒடுக்கமான வழியில் உங்கள் சகோதரர் சகோதரிகளுடைய சுமைகளை அக்களிப்போடு தாங்கிக் கொண்டு கிறிஸ்து தரும் மகிழ்ச்சியில் விரைந்து செல்ல இறைவன் அருள் புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.